நேற்று ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல ஒரு 3 சம்பவம் நடந்திருக்குங்க. அது வந்து திமுக ஆட்சிய அப்படி சிறப்பா தூக்கி பிடிக்கிற மாரி நடந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த 3 சம்பவத்துல முதல் சம்பவம் என்ன தெரியுமா? தூய்மை பணியாளர் காலை உணவு வழங்குறதுல வச்சு காலதாமதம் ஏற்படுது. எப்படி தூய்மை பணியாளர்கள் அவங்கள பத்தின கேள்விகளுக்கும் அமைச்சரும் மேயரும் கொடுக்கக்கூடிய பதில் இதுதான். இது எவ்வளவு நக்கலா நையாண்டியா எவ்வளவு ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் இருக்குன்னு பாத்தீங்களா? நீ ஏதாவது பேசுறியாமா, அடுத்து ஏதாவது கேள்வி இருக்காப்பான்னு கேட்டுட்டு அவங்க எழுந்து நிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவங்க ஒரு கேள்வியை வைக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே மேயர் நக்கலா அமைச்சர் சிரிச்சுட்டே உடனே டேபிளை விட்டு எழுந்து போறாரு. அதாவது என்னன்னா அவங்க சீன் கூட சீண்ட மாட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய மட்டமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஆட்சியாளர்களையும் நம்ம இந்த திமுக ஆட்சியில் நம்மளால பார்க்க முடியும். எப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கல்ல. எனக்கு என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில இன்னைக்கு அவங்க பேசுறது என்ன தெரியுமா? அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வந்து காப்பீடு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம். இதெல்லாம் எப்ப கொடுத்தீங்க? 13 நாள் உங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை அடிச்சு விரட்டி அந்த அந்த ஒரு போராட்டத்தையே ஒடுக்கக்கூடிய பாசிச வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க. சரி, நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கு எல்லா விவாதங்களையும் கேட்கிறேன், இதுக்கு பதிலே கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை நீங்க தனியார் மயப்படுத்திட்டீங்க. ராம்கேன்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. வித்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஏன் உணவு கொடுக்கணும்? இதை நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். இதுக்கு ஒருத்தரும் உருப்படியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசி மழுப்பிட்டு தான் போறாங்களே தவிர பதில் கிடையாது. தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஊழியர்கள் நீங்க சொல்லிட்டீங்க, எப்பா கவர்மெண்ட்டுக்கு துப்பு இல்ல, இவங்க நடத்துறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்ல, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசு இல்ல, தனியார் நிறுவனம் நல்லா பண்ணுவாங்க, அதனால அவங்க கிட்ட கொடுத்துறோம், தனியார் மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தீங்க. இதுக்குதான் வந்து மேயர்லாம் வந்து 4 நாடுக்கு யூரோப்பியன் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. மேயர் ரோம் எல்லாம் போய் பிரான்ஸ் எல்லாம் போய் சுத்திட்டு வந்தாங்க. எதுக்கு? தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த தூய்மை பணியாளர்களை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் இவங்க போய் டூர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து இதாப்பா இவங்க நம்மளால பண்ண முடியாதுப்பா, அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துட்டீங்க. நீ காப்பீடு கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறன்றீங்க, இழப்பீடு கொடுக்குறன்றீங்க, 3 வேளை சோறு போடுறன்றீங்க. அந்த சோறு போடுறதுல கூட அவ்வளவு பிரச்சனை. காக்க வைக்கிறாங்க, எங்களுக்கு இல்லைன்றாங்க, இன்னும் வரலன்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் கிளம்புதுல. கேட்டா அந்த மேலாளர் என்ன சொல்றாரு? ஏங்க எல்லா திட்டமும் அப்படிதாங்க, வந்த உடனே எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் கொஞ்சமா தாங்க சரி பண்ண முடியும், இது நிர்வாக சிக்கல் தாங்க. நிர்வாக சிக்கல் இருக்கும்போது எதுக்கு அவசரமா ஓபன் பண்றீங்க? ஒரு திட்டத்தை எதுக்கு அமல்படுத்துறீங்க? நீங்க கொண்டு வர திட்டம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கட்டினா உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் கட்டட மட்டும் ரிப்பனை வெட்டி திறந்து வச்சு விளம்பரம் பண்றதுக்கு. எதுக்கு இப்படி கேவலமாக அவர்களை நடத்தக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்கள்ன்றத வெட்ட வெளிச்சமா அமைச்சரும் மேயரும் இந்த பேட்டியிலே காட்டிட்டாங்க. 2வது சம்பவம் தந்தை பெரியார் திராவிட கழகம் நினைக்கிறேன். சென்னை ஆவடி திருமுல்லை வாயில்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு உணவு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுக்க விலையில்லா விருந்தகம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில எல்லோருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில வருஷ கணக்கா சில இடங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலூர்லயும் வருஷ கணக்கா கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல இந்த பெரியார் திராவிட தந்தை பெரியார் திராவிட கழகம்னு ஒரு இயக்கத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்றாங்க, தெரியல. அவர் வந்து எதுக்கு கொடுக்குறீங்க, மக்களை பிச்சைக்கார ஆக்குறீங்களா அப்படின்ட்டு கொச்சையா பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, அங்க உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த தாவேக நிர்வாகி, பெண் நிர்வாகியை வந்து ஏதோ அவசரமா பேசிட்டாப்ல. அவர் பேச ஆரம்பிச்சது வந்து அங்க அசிங்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அதையும் பாருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தலைவரே அது பண்ணக்கூடாது, தப்பு அது, தப்பு அது. சாப்பாடு போறதுல அதாவது தந்தை பெரியார் பேர்ல இயக்கம் நடத்துறன்ற பேர்ல பெண்களை கொச்சப்படுத்துறது, இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் பேசுறதுனால பெரியாருக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் விடுதலை பேசின, பெண் சுதந்திரம் பேசின ஒரு தலைவருடைய பேர்ல இயக்கம் நடத்திக்கிட்டு பெண்களை இப்படிதான் இவங்க காலங்காலமா பேசிக்கிறாங்க. இவங்களாலதான் ஒரு செக்டாருக்கு, ஒரு சார்ந்தாருக்கு பெரியார் மேல வெறுப்பு வர்றதுக்கே காரணம். ஒருத்தவங்க ஒரு தலைவரை திட்டுறாங்கன்னா அதை அந்த தலைவரை வச்சு பின்பற்றக்கூடியவர்கள் நடந்துக்கக்கூடிய விதத்தை வச்சுதான் அவங்கள வந்து மதிப்பிடுறாங்க.
அந்த தலைவர் வாழ்ந்த காலத்துல அவர் மதிச்சாங்களா இல்லையான்றதுலாம் அப்புறம். அவர் சொன்ன கருத்துக்கள் நீ கொண்டு போய் சேர்க்கணுமான்றதுல இருக்கு. அதை விட்டுட்டு இங்க அரசியல் பண்ணிட்டீங்க. இதே நபர்கிட்ட நான் கேக்குறேன், மதிய உணவு ஸ்கூல்ல போடுறாங்கல்ல இலவசமா, நீங்க சொல்ற மாதிரியே பிச்சை போடுறாங்கன்னு கேட்பீங்களா? காலை உணவு திட்டம் இப்ப ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார்ல, சிறப்பான திட்டம், நாங்களும் வரவேற்றோம். அதுல குளறுபடிகள் இருக்கு, அது வேற. ஆனா அங்க போயிட்டு காலையில அவங்கள பிச்சைக்காரங்களாக்குறீங்களா, சோறு போட்டுன்னு கேட்பீங்களா? இது எவ்வளவு பெரிய வன்மமான ஒரு புத்தி. இந்த புத்தி இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. இது இந்த ஆட்சியுடைய மற்றொரு சிறப்பு. அடுத்து நம்ம அண்ணன் வராப்புல ஆஸ்கர். வெளியில நாட் இன்சைட் தி ஸ்கூல். ஓகே, இன்சைட் தி ஸ்கூல் வெளியில நடந்திருக்கு அப்படிதான் சொன்னீங்க. பட் அது என்ன ரீசன்? அதான் போகும்போது வெளியில நடந்திருக்கு நான் தெரியல, ரீசன் நான் கேட்க சொல்றேன். சிஓஸ் மூலம் ரிப்போர்ட். 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா. கொலை செஞ்சு 4 மணி நேரம் கழிச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படியா? நான் இன்னும் பார்க்கலீங்க, எனக்கு இன்னும் தெரியல. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நான் அதை டீட்டெயிலா ரிப்போர்ட் எடுக்கிறேன். நான் அதிகாரிகள் கிட்ட அதை சப்மிட் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றாரு. நீங்கள் தானே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட செய்தியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதல்வர் சொன்னார் அன்றே. முதல்வர் எடப்பாடியை கிண்டல் பண்ணது அதுவும் தவறுதான். ஆனா இது சரியா? உங்களுக்கு தான் நேரம் இல்லையா சார்? பள்ளி கல்வித்துறையை நடத்தக்கூடிய அமைச்சர் வந்து டாக்டரேட்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தீசிஸ் சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கி அதுக்கு உழைக்கிற நீங்க பள்ளி கல்வித்துறைக்கு என்ன உழைச்சிங்க? எங்க கரூர்ல அடுத்து 1 மணி நேரத்துல போயிட்டு கதறி அழுதிங்களேங்க. நான் நாள்தோறும் வந்து குழந்தைகளோடு இருக்கேன், பள்ளி கல்வித்துறையை வந்து நான் பாக்குறதுனால எனக்கு குழந்தைகள்னா அவ்வளவு இதுன்னு சொன்னீங்களே. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷம் நியூஸ் ரிப்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ உங்க கண்ட்ரோல்ல பள்ளி கல்வித்துறை இல்லையா? நீங்க படிக்க போயிட்டீங்கன்றதுனால டாக்டரேட் பட்டத்தை வாங்குறதுக்கு இந்த படிக்க போயிட்டீங்கன்றதுனால வேற யாருக்கிட்டனா வாடகைக்கு விட்டீங்களா என்ன? உள் வாடகைக்கு அமைச்சர் பதவிய. என்னங்க நடக்குதுங்க நிர்வாகம்? ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க செய்தி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க துறைக்கு அமைச்சர்? உங்க முதலமைச்சர் இதெல்லாம் கேட்கறதே இல்லைங்க. நீங்க டாக்டரேட் வாங்குறதுக்கு உங்க கூட எதுக்குங்க உங்க துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து நின்று பாராட்டு தெரிவிச்சு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? துறையில வேலை செய்யறது முக்கியமா, துறை அமைச்சர் அவார்டு வாங்குறத போய் பார்க்கறது கை தட்டுறது முக்கியமா? இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை. நாங்கள் ஆட்சியில இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், எவனும் எந்த கொம்பனும் எங்களை கேள்வி கேட்க முடியாதா, கேள்வி கேட்டாலும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடக்குது, நாங்க மேடையில பேசிட்டு போயிடுவோம்டான். அறிவு திருவிழா நடத்துவோம், இந்த பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சா திட்டுவோம், அந்த பக்கம் எவனாவது பாசிசம்னா திட்டுவோம். பிரதமர் இப்ப வந்தார்ல, இப்ப ஏதோ இந்த திராவிடர் கழகம்லாம் விட்டு கருப்பு கொடியெல்லாம் காட்டி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறீங்கல்ல. இது வரைக்கும் ஒரு 10-15 முறை பிரதமர் வந்திருப்பாரு இந்த 4 வருஷத்துல. எப்போவாவது பண்ணீங்க? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது 6 மாசத்துல உடனே உங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அனுப்பி பாராட்டணும். அதுலயும் திமுக காரங்களை நான் எங்கேயும் பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா திமுகவுடைய டிராமாஸ் ஒன்னொன்னா நம்ம தான் உடைக்க வேண்டியிருக்கு. மீடியாஸ் இதெல்லாம் பேசாது. மீடியா பேச வேண்டிய செய்திகள்லாம் வேறையா இருக்கு. இங்க விஜய்க்கு எதிராக யாராவது கருத்து சொன்னாங்கன்னா எவனாவது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவன் வந்து காடை உடைச்சி போட்டு கிழிச்சு போட்டு கொளுத்தி போட்டெல்லாம் வந்து திமுகல இருந்து வேலைக்கு திரும்ப திமுகவிலே ஜாயின் பண்றவங்க எல்லாம் ஏதாவது இருந்தாங்கன்னா அதை செய்தியா போடுவாங்க ஊடகம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் பேச மாட்டாங்க. இது எல்லாம் பேசுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலுடன் கேஆர்.